Taste the Daily. விவசாயிகளுக்கு பச்சை துரோகத்தை ஸ்டாலின் அரசு செய்து வருவதாக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் குற்றம் சாட்டினார். மதுரை புறநகர் மேற்கு மாவட்டம் சோழவந்தான் தொகுதிக்குட்பட்ட வாடிப்பட்டியில் கிளைக்கழகம் அமைக்க ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் காளிதாஸ் தலைமையில் மாவட்ட இணைச் செயலாளர் மணிமாறன் முன்னிலையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார் கலந்து கொண்டு கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். அப்போது பேசுகையில், கோவிலுக்கு செல்ல பாதுகாப்பு கேட்டால் செத்த பிறகு சுடுகாட்டுக்கு பாதுகாப்பு தருகிறோம் என காவல்துறை DGP சொல்லும் அளவுக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். திமுக ஒரு முறை வெற்றி பெற்ற பிறகு மீண்டும் அடுத்த முறை வெற்றி பெற்றதாக சரித்திரமே இல்லை என்றார். திமுக அரசை மக்கள் வனவாசத்திற்கு அனுப்பி வைப்பார்கள் எனவும் பேசினார். இந்த கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மகேந்திரன், கருப்பையா தமிழரசன், மாணிக்கம் மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விவசாயிகளுக்கு பச்சை துரோகம் செய்திருக்கிற அரசு முல்லை பெரியாறில் நாம் உரிமை கேள்விக்குறியாயிருக்கிறது. இன்னைக்கு பத்திரிகையில செய்தி நீங்கள் படித்திருப்பீர்கள். கண்காணிப்பு கேமராவை கூட அங்கே வைப்பதற்கு அனுமதி இல்லை. ஏதோ யதார்த்தமாக நடந்த விபத்து அல்ல. நான் அபண்டமாக குற்றச்சாட்டு சொல்லவில்லை. அந்த கேமரா இருந்த அந்த போஸ்டையே எடுத்திருக்கிறார். 2 படத்தையும் இன்றைக்கு பத்திரிகையில போட்டிருக்கிறார். அமைச்சர், முதலமைச்சர் என்ன செய்திருக்க வேண்டும்? அமைச்சர் என்ன செய்திருக்க வேண்டும்? இது உடனடியாக என்ன நடக்கிறது என்று கேள்வியோடு கேட்க வேண்டாமா? நாதியற்ற சமுதாயமா இந்த தமிழ் சமுதாயம்?